கம்மிங் டு செக்ஸ் எஜுகேஷன், குட் டச் பேட் டச், அதை பற்றி உனக்கு எதனா சொல்லி கொடுத்தாங்களா ஸ்கூலில்? செக்ஸ் எஜுகேஷன் வந்து எஜுகேஷனோட கரிக்குலமில் இருக்கிறதால தியரிட்டிக்கலாக மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அதுவே சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் கஷ்டப்பட்டாங்க. அதுவே நாங்களே தான் படித்தோம். இந்த குட் டச் பேட் டச்சு எப்படி வந்து நம்மளே சேஃப் கார்ட் பண்ணிக்கிறது ஃப்ரம் அதர்ஸ், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் யூசஸ்லாம் சொல்லியே கொடுக்கல. மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அதை பற்றி எதனா சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் போது பசங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் எதனா சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை, சொல்லி கொடுத்தது இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பீரியட் டாக் இருந்திருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜென்ரலாக இருந்திருக்கு, பட் ரொம்ப டீப் டவுன் வந்து இருந்ததில்லை. அதுக்கான நீட் எனக்கு இல்லாததால் நான் அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் பீரியட் டாக் இருந்தது கிடையாது. பட் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, ஓகேவா, ஃபஸ்ட்டு டைம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் கிளாஸில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஷி அட்டெண்டட் மெனார்க். அப்போது யாருக்குமே என்னன்னு புரியல. அதெல்லாம் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு சானிட்டரி நாப்கின் தயாரிக்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணாங்க. செப்பரேட் பண்ணி எப்படி மென்ஸ்ட்ரல் ஹைஜீனு, பேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரியா? அது மூலமாக என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபஸ்ட் டைம் பீரியட் வரும்போது எனக்கு பேனிக்கே ஆகலை. அதர் பீப்புள் பேனிக் ஆகி நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பீரியட் எஜுகேஷன் கேர்ள்ஸ்க்கும் சொல்லித்தரணும், பாய்ஸ்க்கும் சொல்லித்தரணும்னு நான் நினைக்கிறேன். டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃப்ரெண்ட் இல்லை, உனக்கு மற்றவங்களோட பெயின் தெரியணுன்னா அதோட அப்போ தானே உனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்டு ஏன் இப்படி இருக்கா. எதனா ஒரு பெயின் உனக்கு வந்தால் தான் பெயின்னு இல்லைல்ல, அடுத்தவங்க பெயினையும் யூ ஹாவ் டு ஃபீல்ன்றது தான் நான் சொல்கிறேன்.